மாற்றுத்திறனாளிகள் என்றால் மாற்றும் திறன் கொண்டவர்கள் என்ற பொருளோடு தான் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஊனமுற்றோர் என்ற சொல்லை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு தனித்துறையையே உருவாக்கி கொடுத்தவர் நமக்கு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே சமயம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள், சவால்கள் நிறைந்த வாழ்க்கை என்பது தினம் தினம் பல்வேறு விதமான வலிகளோடு, ஏச்சுக்களோடு, பேச்சுக்களோடு, அவமானங்களோடு, அலைக்கழிப்புகளோடு, புறக்கணிப்புகளோடு தன்னை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான அவலமான நிலைமையில்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. சாதாரண மக்களுக்கே உலகத்தில் இன்றைக்கி வாழ்க்கை என்பது சவாலாக இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை என்ன அவ்வளவு சுலபமாக இருக்குமா? இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு முன்னால் பேசிய நமது மாநில தலைவர் அவர்கள் சொன்னார்கள், நமது சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கு கூட, போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் உரிமைகளை பெறுவதற்கு கூட எண்ணற்ற போராட்டங்களை வீதியிலே இறங்கி தேவைப்படுகிற போது உயிர் பலியும் கொடுத்துத்தான் இந்த உரிமைகளை பெறுவதற்கான போராட்டங்களை நாடு முழுவதும் நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. நாட்டோட நிலைமையை சொன்னால் வெக்கக்கெடு, சொல்லாட்டி மானக்கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நிலைமை இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் உலகத்திலேயே மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? சும்மா சொல்லலை. மோடி அவர்கள்தான் உலகத்தில் யாருமே போடாத ஜிஎஸ்டி என்கிற ஒரு வரியை கொண்டு வந்தார். அது கொண்டு வந்து யாருக்கோ போடுறாருங்கிறது வேறு விஷயம். மாற்றுத்திறனாளிகளிலே கூட பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்காங்க, முதலாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போட்டால் அது வேறு விஷயம். மிகப்பெரிய தொழில்களை நடத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்கு போட்டால் அது வேறு விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் நான் உட்பட பயன்படுத்தக்கூடிய செயற்கை காலுக்கும் செயற்கை உறுப்புகளுக்கும் நான் பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்டிக் உட்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் கூட ஜிஎஸ்டியை வரி விதித்த மனிதாபிமானமற்ற ஒரே இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் உலகத்திலேயே மோடி அவர்கள்தான். ஏற்றுக்க முடியுமா? எனக்கு இருக்கக்கூடிய செயற்கை கால் அல்லது பல பேர் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் இதெல்லாம் நமக்கு அது இல்லைன்னா நடக்க முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நகர முடியாது. அதெல்லாம் நமக்கு உடலின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு தான் நம்மால் நகர முடியுது, அசைய முடிகிறது, கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் மோடிக்கு எப்படி தெரியுமா? இதெல்லாம் கடையில் வாங்குகிற ஒரு பொருள் மாதிரி. நம்ம உடம்போடு ஒட்டி நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த உபகரணங்கள், செயற்கை உறுப்புகள் கூட கடையில் வாங்குகிற பொருள் மாதிரி மோடி அவர்கள் கண்களுக்கு படுவதால் தான் அதற்கு ஜிஎஸ்டி வரி விதித்திருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதனாக மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமா? இங்கே வந்திருக்கிறவங்களாம் நம்ம யார்? டாடா பிர்லா, அதானி, அம்பானி குடும்பத்திலேருந்து வந்திருக்கோமா? இல்லை. நம்மெல்லாம் வந்திருக்கக்கூடியவங்க இங்கே வந்திருக்கிற போது வேணுமென்னா கொஞ்சம் பளிச்சின துணிமணியை போட்டு வந்திருக்கலாம். ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை விவசாய தொழிலாளி குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள்தான் எண்ணற்ற மாற்றுத்திறனாளிகள் என்று உலக நாடுகள் அறிக்கையே சொல்லியிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எங்கே அதிகமாக இருக்காங்க? ஏழைகள் இருக்கிற இடத்தில், ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் மாற்றுத்திறனாளிகள் அதிக எண்ணிக்கையில் மிக சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உலக அறிக்கையே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற மோடி அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு போராடி ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளை மேம்பட வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழியை சொல்லணுமா இல்லையா? வரும் வாயால் வார்த்தையை சொன்னால் பெறுமா? வெறுங்கையால் முழம் போட முடியுமா? மாற்றுத்திறனாளிக்கு கல்வி என்னாச்சு? மாற்றுத்திறனாளி வேலை வாய்ப்பு என்னாச்சு? 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை தருவோம் என்று சொன்னார். கொடுத்தாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் கூட தட்டி பறித்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள்
பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மோசமான கொள்கையைத்தான் மோடி அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கே அந்த கதின்னா புதுசாக வேலை வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு நடைபயணமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு மோடி? தமிழ்நாட்டில் கூட நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்முடைய அமைச்சர்கள் கூட இங்கே இருக்காங்க. ஏற்கனவே 151 ஒரு ஜிஓ இருந்தது. இப்போ அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அமைச்சர் மூலமாக வேண்டிக் கொள்வதெல்லாம் அந்த 151 ஜிஓ இருந்தது கொஞ்சம் அப்படி மென்ன முழுகிற மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பை மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்தது. 2 வருஷம் வேலை செஞ்சால் போதும். அது எந்த திட்டத்தில் இருந்தாலும் சரி, சத்துணவில் இருந்தாலும் சரி, அது வேறு வேறு தொழில்களில் இருந்தாலும் சரி, அரசு பணியில் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேலை செய்தால் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற அந்த 151 ஜிஓவை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு புதுசாக 24 ஜிஓ 20 ஜிஓ என்று மாற்றி மாற்றி கொண்டு வந்திருப்பது மூலமாக மாற்றுத்திறனாளி வேலை வாய்ப்பை தட்டி பறிப்பது, அது காலம் தாழ்த்துவது, இன்றைக்கு 40 வயசு 50 வயசு எட்டி இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட இனி வேலை வாய்ப்பு கனவை நீ இதோடு நிறுத்திக்கொள் என்று சொல்லக்கூடிய முறைக்கு எங்களை இட்டு செல்கிறது. ஆகவே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் மூலமாக தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம், கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 100 நாள் வேலை செய்யக்கூடிய விவசாய தொழிலாளிகள் என்னாச்சு? வேலை ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளை கடிச்ச கதையா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசு இந்த 100 நாள் வேலை உறுதி சட்டம் என்பதை மாற்றி இப்போ 2-3 நாளாக டிவியில் பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? வேலை உறுதி சட்டமாக அது இனிமேல் இல்லை. அதில் ஒட்டிக்கிட்டு இருந்த மகாத்மா காந்தி பேரையும் எடுத்தாச்சு. இப்போ வேலை வாய்ப்பு சட்டமாக மாற்றிட்டாங்க. ஏற்கனவே கூட வேலை உறுதி சட்டம் என்று இருந்தபோது கூட இந்திய நாடு முழுவதும் ஒரு 50 நாள் வேலை செஞ்சுருப்பாங்க, அது 52 நாள் வேலை செஞ்சுருப்பாங்க சராசரி, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் கூட அப்படி தான். ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பஞ்சாயத்துக்களில் மட்டும்தான் 50 நாட்கள் 60 நாட்களை தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை சொல்லுவாங்க 100 நாள் முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விழா கூட நடத்தினாங்க. ஆனால் மற்ற இடங்கள்லாம் என்ன? இந்த 100 நாள் வேலைக்கான மொத்தமாக நிதி ஒதுக்காமல் சட்டத்தையே மாற்றி எழுதி குழி தோண்டி புதைக்கிற ஏற்பாட்டை மத்திய மோடி அரசு இன்றைக்கு செய்திருக்கிற போது நாம் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு, எண்ணற்ற விவசாய தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜாப் கார்டு பெற்றிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு எப்படியாவது மாநில அரசு விசேஷமான நிதி ஒதுக்கி அந்த 100 நாள் வேலை கிடைப்பதை எங்களுக்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு இன்றைக்கு நான் இந்த மேடையில் முன்வைக்க விரும்புகிறேன். அதோடு கூட முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம முன்னாடி பேசின வில்சன் அவர்கள் கூட சொன்னார்கள், எத்தனை போராட்டங்கள் உதவித்தொகைக்காக. எதுவுமே இல்லை என்றாலும் கூட அரசுகள் கொடுக்கிற உதவித்தொகையினால் மட்டுமே கொஞ்சம் அப்படி நெஞ்ச நிமிர்த்தி பரவாயில்ல, யார்கிட்டையும் கையேந்தாமல் நம்மால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை கொடுக்குற ஒரே விஷயம் நமக்கு கிடைக்கிற உதவித்தொகை. மோடி அரசு என்ன பண்ணுச்சு? இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 1 வருஷம் 2 வருஷமாக இல்லைங்க, ஒன்றிய மோடி அரசு 13 வருஷமாக நாட்டில் எந்த பொருளாவது விலையேறாமல் இருந்திருக்கா? பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அல்லது கூலி உயர்வு இதெல்லாம் உயராமல் இருந்திருக்கா? அது டீயாக இருக்கட்டும், குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டாக இருக்கட்டும், பால் விலையாக இருக்கட்டும், எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் 13 வருஷமாக ஒன்றிய மோடி அரசு ஒரு 3.8% மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் 300 ரூபா கொடுத்துட்ருக்கார். 300 ரூபா கொடுத்தா போதுமா? எத்தனை வருஷமா? எல்லாம் விலை உயர்வை ஏற்றுகிற, பெட்ரோல் டீசல் விலை உள்பட ஏற்றுகிற மோடி அரசு, ஜிஎஸ்டி எல்லாம் அறிவிக்கிற மோடி அரசுக்கு மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை 300 ரூபா 13 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, அதை உயர்த்தணும்னு எண்ணம் கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? நீலி கண்ணீர் வடிக்கிற மோடி அரசு நமக்கு பேரை வச்சா மாற்றினா போதும்னு நினச்சிட்டார். என்ன பேர் வச்சார்? மாற்றுத்திறனாளிகள்லாம் திவ்யாங் ஜன், அதாவது கடவுளின் குழந்தைகள். நான் என்ன சொல்கிறேன், கடவுளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எல்லா கடவுளையும் பார்க்குறோம், எல்லா மத கடவுளையும் பார்க்குறோம். இந்த கடவுளுக்கு எல்லாம் நம்ம என்ன பூஜையில் வச்சாலும் சரி, என்ன படையல் போட்டாலும் சரி, ஆட்டை வெட்டினாலும் என்ன படையல் போட்டாலும் சரி, அவங்கவுங்க விருப்பப்படி ஏதாவது இந்த கடவுள் சாப்பிடுமா? நம்ம திருப்திக்காக அதை செய்கிறோம், அது வேறு விஷயம், அவங்கவுங்க விருப்பப்படி செய்கிறோம். ஆனால் கடவுளின் குழந்தைகள் மாற்றுத்திறனாளி சொன்னால் நாம் என்ன கருங்கல்னால செஞ்சவங்களா? நமக்கு வாயு வயிறெல்லாம் இல்லையா? மானத்தோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களாக நாம் இல்லையா? ஆகவே நமக்கு
வாயும் வயிறும் நிறைவதோடு கூட ஒரு கௌரவமான கண்ணியமான வாழ்க்கை வேண்டும் என்றால் அதற்கான வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஒன்றிய மோடி அரசு கையாலாகாத ஒரு கேவலமான அரசாகத்தான் இன்றைய வரையில் மோடி அரசு தொடர்கிறது. நாங்கள் அதனால தான் கேட்டுக்க விரும்புகிறோம். அமைச்சர் அம்மையார் இங்கே வந்திருக்காங்க. மோடி அரசு கைவிட்டுருச்சா? சுத்தமாக கைவிட்டாங்க. ஆனால் இந்த சூழலில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வெறும் வேஸ்ட்டு கிடையாது. நாங்களும் வாக்காளர்கள், நாங்களும் இந்த அரசுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், வாயும் வயிறோடு இருக்கக்கூடியவர்கள். தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்கிறது பல்வேறு துறைகள்ங்கிறதுலாம் உண்மைதான். அவங்க பேசுகிற போது சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உட்பட, பெண்களுக்கு உட்பட, மாணவர்களுக்கு உட்பட பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து, திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு நல்ல அரசு என்பது எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை. ஆனால் மாற்றுத்திறனாளியை விட்டுட்டு இந்த முன்னேற்றம் சாத்தியமாகுமா? மாற்றுத்திறனாளி கையோடு கொண்டு போனால் தானே ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னேற்றம் என்று சொல்ல முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை மோடி அரசு மறுத்திருக்கிற சூழ்நிலையும், சல்லி காசு கூட உயர்த்த மறுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும், மாற்றுத்திறனாளி முன்னேற்றத்திற்காக நிதி ஒதுக்காத சூழ்நிலையிலும், மாற்றுத்திறனாளிகளுடைய 100 நாள் வேலைக்காக வெட்டி சுருக்கி குழி தோண்டி புதைக்கிற ஒன்றிய அரசு இருக்கிற சூழ்நிலையும் தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளிகளை தமிழக அரசு கைவிடக்கூடாது என்று எண்ணினால் தயவு செய்து நாங்கள் இந்த மாநாட்டின் சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பல போராட்டங்கள் நடத்துனதுலாம் நாங்கள் உண்மைதான். ஆனால் எங்களுடைய கோரிக்கையான உதவித்தொகை உயர்வு என்ற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு தமிழக அரசையும் முதல்வர் அவர்களையும் மிக அமைச்சர் அவர்களையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வெறும் கோஷம் வச்சோம், உதவித்தொகை உயர்த்துங்கன்னு. ஆனால் இப்போ என்ன, கண்ணுக்கு முன்னால் சில காட்சிகளாக, உதாரணங்களாக நடைமுறையில் பக்கத்து மாநிலங்களாக உயர்த்தி கொடுக்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் மற்றும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இன்றைக்கி 4000, 5000, 6000, 10,000 வரைக்கும் கூட உயர்த்தி கொடுக்குற இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய நாங்கள் தமிழக அரசுகிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதுதான், மாற்றுத்திறனாளிகள் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது, அது மாற்றுத்திறனாளி உள்ளடக்கிய முன்னேற்றம் என்று உறுதிபட சொல்வதற்காக எங்களுடைய உதவித்தொகை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த நேரத்தில் முன்வைத்து, நிறைய கோரிக்கைகள் இருக்குது, அமைச்சர் பேசிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை கோரிக்கைகளும் உங்களின் சார்பாக தொடர்ச்சியாக நம்ம எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோமோ அத்தனை கோரிக்கைகளையும் இன்றைக்கி தமிழக அரசுக்கு அமைச்சர் மூலமாக முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.